ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம மாணவர் கனவு சேனலுக்காக ஒரு முக்கியமான தாவரத்தை பார்க்க போகிறோம். வாங்க. ரொம்ப வேலி ஓரங்களில் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இது தூதுவளை அப்படின்னு ஒரு பேர், அலர்கம் அப்படின்னு ஒரு பேர், கூதளம் அப்படின்னு ஒரு பேர். இதெல்லாம் இதோட பொதுவான பெயர்கள். இது தாவரவியல் பெயர் என்னன்னா சொலானம் ட்ரைலோபேலட்டம் அப்படின்னு பேர். ட்ரைலோபேட்டம் அப்படின்னு பேர். சொலானம் ட்ரைலோபேட்டம். குடும்பம் என்னென்னா சோலனேசி குடும்பம். இதோட ஹேபிடேட் வளர இயல்புன்னு பார்க்குறப்ப இது இலைகள் தண்டு எல்லாத்துலேயும் ஒரு முள் இருக்கும். இது பற்றுக்கொடி அப்படின்னு சொல்கிறது. பற்றி வளருவதற்கு இந்த முள் தான் பயன்படுது. ட்ரைலோபேட்டம் அப்படின்றதுனால இது ஒவ்வொரு இலையும் ஒரு 3 ஆங்கிள் இருக்கும் அதில். அதனால் இதுக்கு பேர் ட்ரைலோபேட்டம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது இதோட வளர இயல்புன்ற அப்படி பார்க்குறப்ப இது எங்கே வேணாலும் வளரும். புதர் செடி மாதிரி கொடி வகையை சேர்ந்தது. ஒரு நல்லா படர்ந்து வளரும். எல்லா சீசன்லேயும் வளரும். எல்லா சீசன்லேயும் இது காய்க்கும். இதோட காய்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சிவப்பு கலராக இருக்குது. பாருங்க, இப்போ பார்க்குறீங்க, சிவப்பு கலராக இருக்குது. பெரி டைப்பான வகையை சேர்ந்தது. பெரின்னா என்னென்னா இதுக்குள்ளே விதைகள் நிறைய இருக்கும், ரொம்ப ப்ளஷியாக இருக்கும். இந்த பழத்தை எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் இது கசப்பாக இருக்கும். ஆனால் இது ஒரு மூலிகை தாவரம். இந்த மூலிகையை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய சித்த வைத்தியத்தில் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக சளி, கபம், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களை இது கேட்குது. அதுக்கு அடுத்தது இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். கஷாயமாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரசம் வச்சு குடிக்கலாம். துவையலாக பயன்படுத்தலாம். அப்புறம் சூப்பாகவும் இதை பயன்படுத்தலாம். ரொம்ப அற்புதமான மூலிகை. இதில் கால்சியம், மெக்னீசியம் அதிகமாக இருக்கிறதுனால உடலை வலுவாக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகளை எல்லாம் இது கரைக்கும். இதுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க, காய கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளலார் இதை பற்றி ரொம்ப பிரசித்தமாக சொல்லியிருக்கார். ஞானப்பச்சிலையா அது பேர். இதுக்கு ஏன் ஞானப்பச்சிலை அப்படின்னு பேர்? ஞாபக சக்தியை இது கூட்டும், ஞானத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தூதுவளை அப்படின்னு பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரண பேர் வச்சுருக்காங்க. அது என்னென்னா சோமாஜி நாயனார், சோமாஜி மாறன் நாயனார் அப்படின்ற ஒரு நாயனார் என்ன பண்ணாராம், ஒரு வேள்வி நடத்தினார். இந்த வேள்வியில் சிவபெருமான் நேரடியாக அபிஸ்பாகத்தை வாங்கிக்கணும்னு விரும்பினாராம். அந்த சிவபெருமான் வர்றதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன், சிபாரிசு வேணும் இல்லை. அந்த சிபாரிசுக்காக என்ன பண்ணார், சுந்தரர்கிட்ட சிபாரிசு போனாராம். சுந்தரர் வீட்டுக்கு டெய்லி சிபாரிசுக்காக போயிருக்காரு. அப்போ சுந்தரரை பார்க்க முடியல. பெரிய மகான்களை எல்லாம் பார்க்க போகிறப்ப வெறுங்கையால் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இலையை, தூது வேலையை பறிச்சுட்டு போயிருக்காரு. டெய்லி கொடுத்துட்டே இருக்கார். அவங்க பறவை நாச்சியார் துவையல் அரைச்சி அவருக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா சாப்பிட்ருக்காரு. ஒரு நாள் துவையல் கொடுக்கல. என்னன்னு கேட்குறப்ப இது மாதிரி பக்தர் ஒருவர் உங்களை பார்க்க வந்தார், இன்றைக்கி வரலை, அதனால் துவையல் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவரை பார்க்குறதுக்கு சுந்தரரே போயிட்டாராம். போயிட்ட உடனே எனக்கு தூதுவளையை கொடுன்னு கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் சுந்தரர் சிவபெருமானை வர வச்சாராம். அதனால் சிவபெருமானையே வளைச்சி போட்டதுனால, தூது போனதுனால இது தூதுவளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு இது தூது போகும் அப்படின்றதுக்காகவும் இது தூதுவளை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது ரொம்ப விவசாயிகள் அதிகமாக பயிரிட்டு அதிக லாபம் சம்பாதிக்கலாம். நெல் பயிர், கரும்பு இதெல்லாம் விட இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா கடைகள்லையும் மிட்டாயாகவும், பவுடராகவும், லேகியமாகவும், சித்த மருத்துவத்தில் சளிக்கு, காய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்துகிறாங்க. இதை உயிர் வேலியாகவும் பயன்படுத்தலாம். ஒரு வியாபார தாவரமாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கடுத்தது சங்க இலக்கியங்களில் இதை பற்றி குறிப்பு இருக்கா அப்படின்னா, குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் ஏறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் இதை எரிப்புரை ஏறிழல் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு வார்த்தையில் இதை குறிப்பிட்டிருக்கார். அதனால் மாணவர்கள் இதை பற்றி பார்க்குறப்ப சொலானம் ட்ரைலோபேட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவரவியல் பெயர், இது ரொம்ப எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைந்த மதிப்புமிக்க ஒரு தாவரம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாத வாரத்துக்கு ஒரு வாட்டி பயன்படுத்துறது மூலமாக நிறைய நோய்களை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். உடம்பை இரும்பு போல் ஆக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள்லாம் முயற்சிக்கணும். நன்றி. மீண்டும் இது போன்ற ஒரு தாவரத்தோடு சந்திக்கிறேன். வணக்கம்.